அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். சக்திமான், ஸ்பைடர்மேன் போன்ற படங்கள்ல நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கும்போது பறந்து போய் பல உயிர்களை காப்பாத்துற மாதிரியான காட்சிகளை பார்த்து நம்ம கைத்தட்டி ரசிச்சிருப்போம். ஆனா சிங்கப்பூர்ல அதை ரியலாவே செஞ்சு சிங்கப்பூர் மக்கள் மனசுல ரியல் ஹீரோவாவே ஆயிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த 4 பேர். அதுல குறிப்பா 3 தமிழர்கள், அப்புறம் ஒரு சிங். இவங்களை பாராட்டி சிங்கப்பூர் கவர்மெண்டும் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அப்படி என்ன அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த 4 பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்தியாவுல இருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு வந்த சரண்ராஜ் என்பவர் திருச்சி மாவட்டத்துல உள்ள லால்குடி பக்கத்துல உள்ள கல்லகம் என்ற கிராமம். 2வது அன்பரசன் என்பவர் தஞ்சாவூர் மாவட்டத்துல உள்ள பட்டுக்கோட்டை பக்கத்துல உள்ள 8 புலிக்காடு. 3வது விஜயராஜ் என்பவர் புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள அறந்தாங்கி அப்படிங்கிற ஏரியா. 4வது பஞ்சாபை சேர்ந்த இந்திரசிங். இந்த 4 பேரும் ரிவர் வேலி அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்டட வேலையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஸ்கூல்ல தீ பிடிக்குது, அதாவது 3வது மாடியில. அதை பார்த்த இந்த 4 பேரும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புல உயரமான ஏணிகளை கொண்டு அவங்களோட உயிரை கூட கவலைப்படாம பொருட்படுத்தாம துச்சமாக நினைச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புக்குள்ள போயிட்டு கிட்டத்தட்ட 16 குழந்தைகள் உட்பட 22 பேரை உயிரோட மீட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 பேரும் மத்தவங்களை போல நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புல தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம பல உயிர்களை காப்பாத்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் கூட அவங்களுடைய உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், ஆந்திராவோட துணை முதல்வருமான நடிகருமான பவன் கல்யாண் இந்த 4 பேரையும் மறக்கவே மாட்டாரு. ஏன்னு கேட்டா பவன் கல்யாணோட பையனும் இந்த ரிவர் வேலி அப்படிங்கிற இடத்துல உள்ள ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அந்த குழந்தையையும் சிறு காயங்களோட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உயிரோட தீச்சம்பவத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான காட்சிகளை நாம படங்கள்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த 4 பேரும் ரியலாவே செஞ்சு சிங்கப்பூர் மக்களோட மனசுல ரியல் ஹீரோவாவே ஆயிருக்காங்க. அதை பார்த்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் துணிச்சலாக செயல்படக்கூடிய வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ACE அப்படிங்கிற நாணயங்களை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி லைஃப் சேவர் அவார்ட் அப்படிங்கிற விருதையும் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், தீயணைப்பு நிறுவனத்துல சொன்னா அவங்க காப்பாத்திடுவாங்களே அப்படின்னு. ஒரு இடத்துல தீ ஏற்படுது அப்படின்னா அந்த தீ ஏற்படுற இடத்துக்கு தீயணைப்பு நிறுவனத்தில இருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு 5 நிமிஷமாவது ஆகலாம். அந்த 5 நிமிஷத்துல பல உயிர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகளை தங்களுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உயிரையும் கவலைப்படாம இவங்க இந்த பல உயிர்களை காப்பாத்திருக்க நினைச்சு நம்ம ரொம்ப பெருமை கொள்ளணும். இந்த துணிச்சலான செயல் நமக்கு மட்டும் அல்லாம அவங்களுடைய பெத்தவங்களுக்கும் ரொம்ப பெருமை சேர்க்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. பல நடிகர்களை நம்ம கொண்டாடுற நாம இது போன்ற வீர தீர துணிச்சலான செயல்களை செஞ்சு பல உயிர்களை காப்பாத்துற ரியல் ஹீரோவை நம்ம மறந்துடுறோம். இந்த 4 பேரையும் நம்முடைய சேனல் சார்பாகவும் அதே போல பள்ளி குழந்தைகள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்குவோம். அதே போல நீங்களும் நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ரெட் ஹார்ட்டை தட்டி விட்டு உங்களுடைய நன்றியை தெரிவிச்சு கொள்ளலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.